ஃப்ரெண்ட்ஸ், நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எங்களுக்கு பண்ண வேண்டிய பெரிய ஹெல்ப் என்னென்னா, எங்களுடைய ஆடியோவை முழுசாக கடைசி வரலையும் தயவு கூர்ந்து கேளுங்க. இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட எண்ட் ஆஃப் த பார்ட்டை தான் பார்க்க போகிறோம். என்னுடைய பேர் பிரவீன்கிறது உங்களுக்கு தெரியும். எங்கள் வீட்டு மாடி இல்லை ஃபஸ்ட் ஃப்ளோரில் குடியிருக்கிறவங்க ஃபேமிலியில் இருக்கிற ஒரே பொண்ணு தான் காவியா. அவளும் நானும் எப்படி ஜாலியாக அரட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தோம். இடையில எப்படி ஸ்ட்ரகிள் வந்தது, நான் என்ன பண்ணேன் அப்படிலாம் உங்களுக்கு தெரியும். நான் ஆசையாக அவள் வச்சுருந்த சொல்லுவாங்களே 16 வருஷமாக விளைஞ்சிருந்த அந்த மாம்பழத்தை அவள்கிட்ட கேட்காம சாப்பிட்டேன்னு அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி எரிச்சலாகி ஓடினதுனால அவளை போய் சமாதானப்படுத்த முயற்சி பண்ணேன். பட் அது தோல்வியில் முடிஞ்சிச்சு. அந்த ஏக்கத்துலேயும் அந்த தாக்கத்துலேயும் அந்த தவிப்புலையுமே எனக்கு ஃபீவர் உடம்பு முடியாமல் படுத்துட்டேன். அந்த டைமில் தான் அதை எங்கள் அம்மா மேலே இருக்கிற ஆன்ட்டிகிட்ட சொல்லி இருக்கும்போது அதை காது கொடுத்து கேட்டவ தாவி ஓடியாந்து என்னை தொட்டு பார்த்து என்னடா பிரவீன் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்போ தான் அவள் எனக்குள்ளே அவள் எவ்வளோ பெரிய ஆசையை வச்சுருக்கா, பாசத்தை வச்சுருக்காங்கிறத நான் முழுசாக புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் ரொம்ப இதாக இருந்தோம். அந்த டைம்லேயே நான் திரும்பவும் முரட்டுத்தனமாக அவள்கிட்ட திரும்பவும் பழத்தை சாப்பிட ஆரம்பித்தேன். அவள் சீப்போ அப்படின்னு சும்மா ஒப்புக்கு கோவிச்சிக்கிட்டு என்கிட்ட பாசத்தை வெளிப்படுத்திட்டு ஓட ஆரம்பித்தா. நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு பிறகு நாங்கள் 2 பேரும் ரொம்ப அந்த செமஸ்டர் லீவ் ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப ஜோவியில் அரட்டை அடிச்சுக்கிட்டு ரொம்ப கூத்தும் கும்மாளமாக இருந்தோம். அதுக்கு பிறகு அடிக்கடி அவள்கிட்ட பர்மிஷன் இல்லாமையும் பழத்தை சாப்பிட ஆரம்பித்தேன். அது எங்களுக்கு பழக்கமாக போயிட்டு அதுவே எங்களுக்கு வழக்கமாக ஆயிடுச்சு. நான் சாப்பிட அவள் வச்சுருக்க பழமே சைஸே பெருசான மாதிரி ஆகிப்போச்சு. நான் சொன்னேன், ஆரம்பத்துலேருந்து இவ்வளோ பெரிய பழம் தான் வச்சுருக்கியா, இல்லை இப்போ தான் அப்படி ஆகிட்டேன்னு. அதுக்கு என்ன ஏன்டா கேட்குற, பழத்தை சாப்பிட்ற உனக்கு தான்டா தெரியும், எனக்கு எப்படிடா தெரியும், பழத்தை பாதுகாக்க வேண்டியது என் பொறுப்பு. அதை பறித்து சாப்பிட்ற கொள்ளைக்காரன் நீ கொள்ளைக்காரனா இல்லை கொள்ளடிக்கிறவனான்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு கொள்ளை அடித்த, இப்போ கொள்ளைக்காரனாக மாற போகிற, அவ்வளோதான் வித்தியாசம். ஏற்கனவே திருடி சாப்பிட்ட, கேட்டால் அறியாமல் பறித்தாதான் இன்றைக்கும் அணிப்புள்ள கடித்தாதான் ருசிக்குன்னு. எப்படியோ ருசிக்குதோ பசிக்குதோ ஆட்டையை போட்டு ஓட்டையை போட்ட அப்படின்னு. சரி, நீ பழம் மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்க, பழத்தை கொடுத்து என்னடி பிரயோஜனம், பால் தரேன்னு தேன் தரேன்னு டேய் ஓவராக போய்கிட்டு இருக்க, இப்போயே உன்னை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு. என்னடி நீ தானே சொன்ன உனக்கு தேன் தரேன், நானே உன் தேனை பார்த்துருக்கேன், தேன் அடைக்க. ஏய் என்னடா சொல்கிற, ஆமாண்டி, நீங்கள் ஒரு நாள் தூங்கிக்கிட்டு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொன்னேன். அப்போ நீ தூங்கும் போது உனக்கே தெரியாமல் நீ வச்சுருக்க தேனடை எனக்கு தெரிஞ்சுது. நான் எவ்வளோ நீ கண்ணியமாக இருந்த. ஏய் என்ன பண்ண, அப்போ நான் ஒன்றுமே பண்ணலடி, ஒன்றுமே ஏதாவது பண்ணி தான் உனக்கு தெரியும், சொல்ல முடியாது. நான் ரொம்ப தூங்கிட்டு இருக்கும்போது ஏதாவது பண்ணி தேனை குடிச்சிட்டியா அப்படிலாம் குடிக்கலடி, நீ கொடுக்காமல் எப்படிடி குடிக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். இப்படியே சொல்லிக்கிட்டே அவள்கிட்ட கெஞ்சி கதறி கூத்தாடினேன். அவள் ஒத்துக்கவே மாட்டேன்னா. சரி, ஒத்துக்காத இருக்கிறவளுக்கு எப்படியாச்சும் ஒரு வழி பண்ணி தேனை குடிச்சிடணும், நமக்கு சொந்தமான தேன் தானே, அது முன்னாடி குடித்தானா பின்னாடி குடித்தானான்னு ஒரு பிளானை போட்டேன். அப்படியே போட்டுக்கிட்டே இருந்தேன். பட் ஒரு நாள் கூட அதுக்கு டைம் ஒர்க் அவுட் ஆகலை. இப்படியே போய்கிட்டே இருந்தது. ஒரு நாள் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆச்சுன்னா, இதுக்கு மேலே செகண்ட் ஃப்ளோரில் ஒருத்தவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க இது பண்ணுறாங்களே, அவர் எங்கேயோ மயக்கம் போட்டார். இனிமேல் யாரோ பின்னாடி உள்ளவங்க லேசாக இடிச்சிட்டாங்க. ஆனால் அடிப்படையில் அவர் மயக்கம் போட்டு கீழே தெரியுது, ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னு சொன்னோன்னே எங்கள் ஃபாதர் மதர் அவங்க ஃபாதர் மதர் எல்லோரும் கிளம்பி ஓடினாங்க, போய் பார்த்துட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி. இந்த சந்தர்ப்பம் சூப்பர் அப்படின்னு ஈவினிங்காக ஃபோன் அடிச்சனால கிளம்பி போனாங்க. அவங்க வர்றதுக்கு எப்படியும் 12 மணிக்கு மேலே ஆகும், நீங்கள் ஏதாவது டிஃபன் பண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இருடா ஒன்று நீ பட்னி போட்டே கொள்கிறேன் அப்படின்னா, சரி நீ கொள்றியா நான் கொள்கிறேன்னான்னு பார்க்கும் அப்படிங்கிறத 2 பேரும் போட்டி போட்டு உட்காந்துருந்தோம். இப்படியே டிவி பார்த்துக்கிட்டே இருந்தோம். அவள் உண்மையிலே தூங்கினாலா என்னன்னு தெரியல. சரி, நான் ஒரு குளியல் போட்டு வரலான்ட்டு உள்ளே போனேன். ரெஸ்ட் ரூம் போயிட்டு குளிச்சுட்டு பார்த்தா நல்ல தூக்கத்தில் இருந்தால் இதான் சரியான சந்தர்ப்பம்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் டக்குன்னு தேன் குடிக்க ஆரம்பித்தேன். அவள் துடிச்சு பிடிச்சி என்னடா இப்படி பண்ணுற, கேட்காம இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னா. ஆனால் அது பொய்யான கோவங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். தேனை நக்கி சாப்பிட்டா தான் டேஸ்ட்டுன்னு நிறைய பேர் சொல்லி, எங்கள் தாத்தா பாட்டி சொல்லிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் நக்கி சாப்பிட்டேன். தேனை நக்கி சாப்பிடும் போது பருப்பையும் நக்கிக்கிட்டு அதோடு தேனையும் நக்கி சாப்பிட்டா ரொம்ப சுகமாக இருக்கும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் பருப்பையும் நக்கிக்கிட்டு தேனையும் நக்கி தேனடையிலேயும் நக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அது ரொம்ப சுகமாக இருந்தது. அவளால் எதுவுமே சொல்ல முடியல, வேணும்னு சொல்ல முடியல, வேணான்னு சொல்ல முடியல. அவள் ஒரு
விதமாக இருந்துக்கிட்டு இருந்தா. அவள் திடீர்னு தன்னுடைய ஆக்ரோஷமாக அவள் என்ன பண்ணான்னா, நான் வச்சுருந்த அந்த ஒரு அற்புதமான மலைப்பழத்தை டக்குன்னு பிடிச்சி உருவ ஆரம்பிச்சிட்டா. என்னால் ஒன்றுமே சொல்ல முடியல. அவள் என்ன பண்ணுறான்னு. எனக்கு அது சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு தவிப்பாக இருந்தது. அவள் கொஞ்சம் கூட பொறுமை இல்லாமல் மூர்க்கத்தனமாக என்னுடைய வாழைக்காயை வேகமாக உருவ ஆரம்பிச்சு, நீ மட்டுமே எல்லாமே செய்வியா, நான் மட்டும் செய்வேன், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவள் அதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. எனக்கு சந்தோஷத்தில் ஒரு எல்லையே இல்லாமல் ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி இருந்தது. 2 பேரும் மாறி மாறி போட்டி போட்டுக்கிட்டு நான் தேனை குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அலைஞ்சேன். அவள் என் பழத்தை சாப்பிட போகிறேன்னு 2 பேரும் மாறி மாறி 2 பேரும் அவங்கவுங்களுக்கான வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தோம். இப்படி டைம் போனதே தெரியல. ரொம்ப சந்தோஷமாக இருந்து ஜாலியாக இருந்து நாங்கள் ஓடி பிடிச்சி விளையாடுற மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். எங்களுடைய விளையாட்டு ரொம்ப வேகமாகவும் ரொம்ப ஆழமாகவும் ரொம்ப விறுவிறுப்பாகவும் இருந்தது. நாங்கள் ஆடின ஆட்டத்தில் 2 பேரும் வேர்வையில் தொப்பரையாக நனைஞ்சு போயிட்டோம். அந்தளவுக்கு அசுரத்தனமாக விளையாட ஆரம்பித்தோம். எங்கள் விளையாட்டு ரொம்ப வேகமாகவும் விவேகமாகவும் இல்லாமல் வெறித்தனமாக இருந்தது. ஏன்னா வயசு அப்படி. அந்த வயசில் விளையாண்டா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு சூப்பராக விளையாண்டோம். விளையாடும் போது பாலையும் பிடிச்சி ஆட ஆரம்பித்தேன். அதனால் ஆரம்பத்தில் விளையாட்டு தெரியாமல் விளையாட ஆரம்பித்தாலும் போக போக தானாகவே விளையாட்டு தன்னாலே வந்தது. அதனால் எத்தனை மணி நேரம் விளையாண்டோன்னு தெரியாமல் 2 பேரும் அசந்து போயிட்டோம். அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா, நானும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். அப்போ நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டோம். அப்பா அம்மாட்ட சொல்லி நம்மளுடைய விருப்பத்தை அவங்கள்ட்ட சொல்லணும். நம்மெல்லாம் நீ காலேஜ் படிச்சுட்டு நான் காலேஜ் படிச்சுட்டு லைஃப்பில் செட்டில் ஆன பிறகு நம்ம 2 பேரும் ஒரு அருமையான புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். அது வரலையும் நம்ம எப்போது மாதிரி ஜாலியாக சந்தோஷமாக டைம் கிடைக்கும் போதெல்லாம் விளையாடலாம். ஏன்னா செமஸ்டர் லீவ் முடிஞ்ச பிறகு நான் போயிட போகிறேன். அப்புறம் நீ எங்கே விளையாட போகிற? அப்புறம் ஃபோனில் தான் பேசிக்க போகிறோம். அப்புறம் வரும்போது விளையாட போகிறோம். இப்படியே டைம் ஓடிடலாம் அப்படின்னு 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு பிறகு எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு காவியாவை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அவங்களுக்கும் இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சி போயிட்டு, நான் கூட கேட்கலான்னு நினச்சேன்டா, இதை மாதிரி ஒரு மகளாக உள்ள மருமகளை தேடி பார்த்தா கூட கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் உனக்கு பிடிக்குதா என்னன்னு தெரியல, குள்ளமாக இருக்காளேன்னு நினச்சேன். ஆனால் நீனே சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப ரெட்டிப்பு சந்தோஷம் அப்படின்னு போய் என் வருங்கால மருமகனையும் கூப்பிட்டு காவியாவை கூப்பிட்டு உச்சி முகந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 2 குடும்பத்துலேயும் பேசிக்கிட்டாங்க. 2 பேருக்கும் ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுக்கிட்டாங்க. நம்ம எல்லாம் முடிஞ்ச பிறகு மேரேஜ் பண்ணிக்கலான்னு. கடன்னு கண்ணை மூடி தன்னதுக்குள்ளே என்னுடைய காலேஜ் கோர்ஸ் முடிஞ்சு போச்சு. இதுக்கு முன்னாடி பல முறை நாங்கள் மீட் பண்ணோம். பல முறை ஜாலியாக விளையாண்டோம், சந்தோஷமாக விளையாண்டோம். எப்படிலாம் விதமாக விளையாட முடியுமோ அப்படிலாம் விளையாண்டோம். எனக்கு அவள் பின்னாடி வச்சுருக்கிற ஒரு பூசணிக்காய் இந்த ரெட்டை பூசணிக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை அடிக்கடி குத்தி விளையாடுவேன். இது மாதிரி பல மாதிரியான விளையாட்டுகள் எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அவள் வச்சுருக்க குலோப் ஜாமுன் பல முறை உறிஞ்சி சாப்பிட்ருக்கேன். இப்படி ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அவளும் காலேஜ் படித்தா. அப்புறம் நிச்சயம் பண்ணி மேரேஜும் முடிஞ்சு போச்சு. வாழ்க்கைங்கிற ஒரு வசந்தத்தை நோக்கி நாங்கள் அடி எடுத்து வைக்க போகிறோம். எங்களுடைய வசந்தம் ஒரு சண்டையில் சாதாரணமாக அண்ணன்னு ஆரம்பித்து அப்புறம் அந்நியமாக போகாமல் சண்டையில் போய் முடிஞ்சு அப்புறம் சந்தோஷத்தில் இப்போ திருமணத்தில் போய் இப்போ ஒரு திகட்டாத தொடர் சந்தோஷத்தில் அடி எடுத்து வைக்க போகிறோம். ஏற்கனவே பல முறை நாங்கள் விளையாண்டு பார்த்துருந்தாலும் இப்போ உரிமையோடு விளையாடுற ஒரு சுகம் ஒரு தனியாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா பிட்டாக விளையாடுறதுக்கும் பிட்டே இல்லாமல் ஃபுல் ஸ்க்ரீனில் விளையாடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த ஃபுல் ஸ்க்ரீன் விளையாட்டுக்கு தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படியா இருந்தாலும் இன்றைக்கி நான் விளையாண்டுருவேன் ஃபுல் ஸ்க்ரீன் விளையாட்டு. ஏன்னா நம்ம சொத்தை குத்த எடுத்து அதில் கும்மாளம் போட்டால் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அந்த கும்மாளத்தை ஒரு சேர போடுறதுக்கு ஒரு ஒய்யார நடை போட்டு வர்றதை பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தேன். பால் கொடுக்க போறியா, பழம் கொடுக்க போறியான்னு யோசனையே பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவள் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்தா. நானும் எல்லாத்தையும் ஒரு சேர ஃபுல் பிக்சர் பார்த்தேன். ஃபுல் பிக்சர்னால் அப்படி ஒரு பிக்சர். நைட்டு முழுக்கும் ஒரு கண்டினியூ, அதாவது பிரேக் இல்லாத ஒரு கேமை விளையாண்டு முடித்தோம். கோழி கூவுற சத்தம் கேட்டது. உண்மையிலேயே பிரமாதமான விளையாட்டாக இருந்தது. இதுக்கு முன்னாடி பல முறை விளையாண்டுருந்தாலும் இன்றைக்கி உள்ள விளையாட்டு மாதிரி எப்போதும் ஆகாதுங்கிற மாதிரி எங்களுக்கு இருந்தது.
ரொம்ப சந்தோஷத்தில் ரொம்ப உச்சிக்கே போனோம். இப்போ எங்கள் லைஃப் நல்லா போய்கிட்டு இருக்குது. பலமுறை இப்படி ஃபுல் பிட் படம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், என் கூட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அடுத்த ஒரு அருமையான கதைக்களத்தில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.